ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024 வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்குமே இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டு இருக்கும். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதனால இவ்வளோ முக்கியம் சொல்கிறோம், அந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னதான் அப்படி இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்ன்றதை எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்ன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல உங்களுக்கு 2 ரேங்க், ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், இந்த 2 ரேங்க் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் வந்து வேரி ஆகும். போன வருஷம் பாத்தீங்கன்னா 160 கட் ஆஃபுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும். இந்த வாட்டி 160 கட் ஆஃப்க்கு அந்த காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க, அப்படின்னும் போது மாறும். ஆனா ரேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போன வாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட ரேங்க் வந்து 500, அந்த ஜென்ரல் ரேங்க் வந்து 500ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஜென்ரல் ரேங்க் 500ன்னு யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு போன வாட்டி அவங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சதோ அதே காலேஜ் இந்த வாட்டி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடைக்கும். ஆனால் கட் ஆஃப் வந்து மாறலாம். ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறாது. ரேங்க் எதை பொறுத்து வரும், உங்களோட கட் ஆஃபை பொறுத்து வரும். இப்போ உங்களோட கட் ஆஃப் 200 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் 1 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி கட் ஆஃப் பேசிஸ் பண்ணி ரேங்க் வந்து மாறிக்கிட்டே வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்கை வச்சு தான் நீங்கள் எந்த காலேஜ் கிடைக்கும்னு பார்க்கணுமே தவிர கட் ஆஃபை வச்சு பார்க்கக்கூடாது. நான் வந்து போன வருஷம் கம்பேர் பண்ணும் போது நீங்கள் ரேங்கை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்ன்றதை எக்ஸாக்டாக சொல்லிட முடியும். அதுக்கு நம்ம ஒரு வெப்சைட்டும் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட கட் ஆஃப் நீங்க ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு காலேஜ் ப்ரெடிக்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அது வந்து ரேண்டமா ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இன்னும் நீங்க அதிகமான காலேஜஸ் தெரிஞ்சுக்கணும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் அதுல வந்துடும். நீங்க அதையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்ன்ற ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து சஜஷன்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்க போறோம். அந்த சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர். நீங்க மெசேஜ் பண்ணியும் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்றேங்க.